மாடு மேய்ச்சிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆடு மாடு மேய்ச்சதுலதான் காலு கோணையா போச்சு. என்ன சொல்ற? தெரிஞ்சுக்கல பாவா. அந்த ஓனக்கல்லு வீட்டுக்கு மேவரமா? ஆமா, அங்க ஒரு கிருஷ்ணர் இருக்குது. கிறிஸ்து மேற்கு இருந்தா அது வரைக்கும் ஆடு ஓட்டிட்டு வருவேன். சரின்னு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறப்ப இப்படிதான் பாரு இந்த வருஷம் மலை மாதிரி ஒண்ணு கூறு பத்தல. பக்கத்து காட்டுல ஒரு பொம்பளுமே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தது. நானும் வேலைக்கு அந்த பக்கம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த பொம்பளை இந்த பக்கம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தது. பொம்பளை பேரு பொம்மக்கா. பொம்மக்கா. என் பேரு பொம்மைய. சரி, எங்க குலதெய்வம் பேரு பொம்மைய. ஆமா, சரின்னு சொல்லி அந்த பொம்பளை மேய்ச்சிக்கிட்டே இருந்தது. நான் வேலைக்கு அந்த பக்கம், அந்த பொம்பளை இந்த பக்கம். சரி, அந்த பொம்பளை என்ன பண்ணுது, இப்படிதான் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் ஒரு கொடுமை. எப்படிப்பா? மலை மாதிரி இல்ல, ஆடு மாடுக்கு தண்ணி இல்ல, தட்டையும் சரியில்லை. ஆமா, இந்த வருஷம் சரியில்லை. ஆமா, சரின்ட்டு அந்த பொம்பளை வேலைக்கு அந்த பக்கம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு சாமி சாமி பொம்மையா ஆடு மாடுக்கு தட்டை இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி. தமிழ்ல சொல்லியா? தமிழ் தான். தூக்கிட்டியா? ஆமா, பொம்மையானா எங்க குலதெய்வம்டா. அப்படி சொல்லு. சாமி பொம்மையா இன்னைக்கு ராத்திரிக்காவது வரணும் சாமின்னு அந்த பொம்பளை வந்து எங்க குலதெய்வ பொம்மையை கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு. மழை வேணும்னா அந்த பொம்பளை கும்பிட. சரி, நான் வேலிக்கு இந்த பக்கம் இருந்தா அது என் பேரு பொம்மையும் தானே. நமக்கு லாட்டரி சீட்டு மாட்டிருச்சுடா அப்படி ராத்திரி அப்படின்ட்டு நான் அப்படியே மேக்கப் நாட்டை திருப்பிட்டேன். மணி 3:30 திருப்பிட்டேன். ஆடு மேய்ச்சா நாளைக்கு பாத்துக்கலாம், நமக்கு இது கிடைச்சது பெருசு அப்படின்ட்டு நானு கிண்ணு கொண்டு 4 மணிக்குள்ள பட்டியல் அடைச்சு போட்டு இந்த ஆட்டுக்குட்டி அடைக்கிற கொடாப்ப தூக்கி தலையில வச்சுட்டு யாரு கண்ணுக்கு தெரியும், யாரு கண்ணுக்கு தெரியக்கூடாது. பொழுது கொஞ்சம் இருக்குதல்ல, கொடாப்ப தலையில போட்டுக்கிட்டு கிண்ணு போய் அந்த அம்மா வீட்டுக்கு பின்னாடி பொடுக்கால் இருக்குது. அதுலயே நான் கப்புனு கமித்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டேன். இந்த அம்மா வந்தது போச்சு குளிச்சது. நானும் அதுக்கு அந்த கொடாப்ப பொந்துலயே பாத்துக்கிட்டு இருக்கிறேன். நமக்கு ஒரு நோக்கம், எப்ப நேரம் ஆகும். மணி 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, அரவ அடங்குச்சு. 9 மணிக்குள்ள பக்கத்து வீட்டுல கூட சத்தம் கேக்குது. வேக வளகாதுன்னு நம்ம புறா வேகிறது அப்படின்ட்டு நான் பார்த்துக்கிட்டே ஒண்ணும் முடியல. சரின்ட்டு கோழி கூட கொடாப்போட போய் வீட்டு வாசல்ல வச்சுக்கிட்டு போலாம்னு பார்த்தா புருஷக்காரன் இந்த 2 பக்கம் சின்ன கட்டுல குறுக்க போட்டு இந்த பக்கம் 2 காலு, இந்த பக்கம் 2 காலு. பழைய காலத்தின்ன நான் கட்டுல கடியில பாம்பாட்டு நெளிஞ்சுக்கிட்டு போக அந்த நேரம் பார்த்தா பொகுழு போட்டவனுக்கு போயிடுச்சாட்டு இருக்குது. எச்சி முழுங்கினவ கபக்கடி எந்திரிச்சு கடக்க முதுகுலயே காலை வச்சோன்னா பாத்துட்டு 6வது இந்நேரத்துக்கு அப்படின்னு நான் அப்புறம் கப்பாருன்னு அப்புறம் என்ன பண்றது, உடனே நானா ராளான மத்தியானம் சேர்ன மணி உதனதான் ரொம்ப நப்பி தமிழ் சொல்லு. அது